திரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த 118ஆம் பைபிள் ஸ்டடி கூட்டத்துக்கு வாழ்த்து வரவேற்கின்றேன். வெல்கம் யூ ஆல் in the name of Jesus Christ to the 118th Bible study today. So today இன்று பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பாடம் 6க்கு செல்ல போகின்றோம். பாடம் 6க்கு இன்றைய பாடம் தலைப்பு வந்துட்டு திருவிருந்து குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் காணப்படுகிற கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து இன்று காணப்போகின்றோம். கிறிஸ்துவின் சரீரத்தை, அதில் காணப்படுகிற இந்த சுகத்தின் காரியங்களை நோக்கி நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக கடந்த பாடங்களை நாம் கண்ணோட்டமிட்டு நாம் தொடர்ந்து இன்றைய பாடத்துக்கு நாம் போக போகின்றோம். நாம் பாடம் 1, 2 பார்த்தோம். இந்த புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகையும் அப்புறம் பஸ்கா பண்டிகை குறித்து நாம் பார்த்தோம். We studied about the feast of the unleavened bread and the Passover. The reason எதற்காக இதை நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால், இயேசு கிறிஸ்து திருவிருந்து உபசரித்த அந்த ராத்திரியில அந்த நாள் வந்துட்டு பஸ்கா பண்டிகை நாளாக காணப்பட்டது. புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை நாளாக காணப்பட்டது. Jesus observed Holy Communion during the feast of the unleavened bread and the Passover in Jerusalem at that time. அதனால இந்த பண்டிகையுடைய உபசரிப்பு நம்மளுடைய திருவிருந்துக்கு மிகவும் முக்கியமாய் காணப்பட்டது. அது குறித்து நாம் பார்த்தோம். பிறகு 3வது பாடம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷ புத்தகத்துல திருவிருந்தை குறித்து எவ்விதமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று பார்த்தோம். We studied how Matthew, Mark and Luke presented the Holy Communion or the story of the Holy Communion. நாம் பார்த்தோம். ஸோ 3 வித்தியாசமான நபர்கள், ஆனாலும் அவர்கள் முக்கியமாக இந்த திருவிருந்தை குறித்து அவர்கள் நமக்கு வெளிப்படுத்தினார்கள். இயேசு எதை சொன்னார், இயேசு எதை செய்தார் என்று நாம் அந்த 3 புத்தகத்திலே பார்த்தோம். பிறகு 4ஆம் பாடத்துல லெசன் 4 முக்கியமாக நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகத்துல திருவிருந்தை குறித்து நாம் பார்த்தோம். யோவான் புத்தகத்துல திருவிருந்தை குறித்து நாம் பார்த்தோம். யோவான் புத்தகத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதப்பட்டிருக்கிற திருவிருந்தின் உபசரிப்பை யோவான் எழுதவில்லை. John did not share the Holy Communion in his book, but he only shared about the flesh and the blood of Jesus Christ in John chapter 6. அதில் இயேசு வந்துட்டு அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் சீஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நம்ம அப்புறம் பார்த்தோம், அதே புத்தகத்தில் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்துல 66ஆம் வசனத்துல John chapter 6 verse 66, some of the disciples left him after Jesus shared about the Holy Communion, when he told, "You must eat my flesh and drink my blood." So they got shocked because Jesus is telling them to do some barbaric thing, eat the human flesh and drink the human blood. So அதனால அநேகர் அவர்களை விட்டு விலகி போனார்கள். John chapter 6 verse 66. சரியா? பிறகு கடந்த வாரத்துல லாஸ்ட் லெசன் வாஸ் blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். இயேசுவின் இரத்தத்தில் காணப்படுகிற மகிமை, இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டாகின பாவ மன்னிப்பும் மீட்பும் குறித்து பார்த்தோம். We took note of the forgiveness of sin and the redemption, eternal redemption from the sin in the blood of Jesus. அப்புறம் இயேசுவின் இரத்தத்தில் காணப்படுகிற ஜீவனை குறித்து பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற இரத்த பலிகளை குறித்து பார்த்தோம். இந்த இரத்தத்தை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம். அதே நேரத்தில் முக்கியமான காரியம், இயேசுவின் இரத்தத்தை நாம் விசுவாசிப்பதினால, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால, நாம் விசுவாசிப்பதினால இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில பாவிகளாக காணப்படாமல் நீதிமான்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். 2 Corinthians chapter 5 verse 21, 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தோம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படியாக பாவமே அறியாத கிறிஸ்து நமக்காக பாவமானார் என்று இந்த பாடத்தை போன வாரம் பார்த்தோம். இன்றைய பாடம் பிரியமானவர்களே, இன்றைய பாடம் வந்துட்டு பாடம் 6.
இன்றைய பாடம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்தும் அதில் காணப்படுகிற சுகத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஸ்லைட் வந்துட்டு உங்களுடைய நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கடைசியா இருக்கும். கடைசி ஸ்லைட், இது உங்களுக்கு கடைசி ஸ்லைட். ஆனா பாடத்துக்கு முன்பாக இதை நான் குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ஷேர் திஸ் திங், உங்களுக்கு புரிய வேண்டும். இது புரிந்த பிறகு தான் நீங்க அடுத்த ஸ்லைட் நான் போக போகிறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி டு மை எக்ஸ்பிளனேஷன். இன்றைய பாடம் வந்துட்டு பிரியமானவர்களே, உங்களுக்கு பலவரா சொன்ன மாதிரி இந்த திருவிருந்து விசேஷமாக இந்த அப்பத்தை, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது நமக்கு சுகம் வருகிறது என்று நான் சொன்னேன் உங்களுக்கு. சரியா? When you partake the flesh of Jesus, the bread, we are supposed to be healed through the flesh. எப்படி அது நடைபெறுகிறது, எப்படி அது நடைபெறுகிறது என்றுதான் இந்த ஸ்லைட்ல காணப்படுகிற ஒரு காரியம். இது கடைசி ஸ்லைட் இருந்தாலும் இன்றைக்கு நான் முதலாவதாக தெளிவுபடுத்திட்டு பிறகு இந்த பாடம்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் அதை சொல்லுவேன் உங்களுக்கு நான். அப்பொழுது உங்களுக்கு இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஓகே, கவனிங்க பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, அந்த அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சரீரத்தோடு இயேசுவின் சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தேவனுக்கும் நமக்கும் ஒரு விதமான அந்யோன்யமான ஐக்கியம் ஆவியிலே உண்டாகுகிறது. When we partake the communion, the bread, we are connected in spirit through the fellowship by the bread or the flesh of Jesus. இது ஒரு ஆவிக்குரிய இணைப்பு, ஆவிக்குரிய ஒரு பிணைப்பாய் காணப்படுகிறது. சரியா? இதை நாம் விசுவாசத்துல செய்யும் பொழுது, இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது, நான் தேவன் ஆவியோடு இணைக்கப்பட போகின்றேன். என் விசுவாசத்தை நிமித்தமாக தேவ ஆவியானவர் அவருடைய சுகத்தின் வல்லமையை என் ஆவிக்குள் அதை அனுப்பி, அந்த ஆவி பெற்ற அந்த சுகத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது அது என்னுடைய சரீரத்திலே வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். When we partake the flesh or the bread, we believe in faith that communion is connecting our spirit with the Spirit of God, and the healing power in the Spirit of God is transferred to our spirit and is manifested in our bodies. சரியா? இந்த விசுவாசத்துல நம்ம செய்கிற ஒரு காரியம். கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க கேட்க போகிற ஒவ்வொரு வசனங்களும், நான் உங்களுக்கு போதிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், அது உங்களுக்கு வெளிப்பாடாக வர வேண்டும். வெளிப்பாடு என்றால் நீங்க கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும் அது உங்கள் இருதயத்துக்குள்ள அது பேச தொடங்கும். Every word which I am about to share with you will start to speak to you. It start to give voice in your conscience. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இருதயத்துல பேச தொடங்கும். இன்றைய சத்தியம் அப்ப அது பேசும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்களுடைய விசுவாசம் பெருகும். Your faith will increase. எது நிமித்தமாக? ஆண்டவருடைய உறவுக்குள் நான் இருக்கின்றேன், அந்த உறவுக்குள் வருகின்ற நன்மையை நான் பெற போகின்றேன் என்று விசுவாசம் உங்களுக்குள்ள தானா வர தொடங்கும். சரியா? இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு மதம் அல்ல. இந்த சுகமானது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை நாம் அறிந்தபடியால், அந்த உறவை அறிகிற அறிவிலே வருகின்ற சுகமாய் அது காணப்படும். The healing will come through the relationship with God through Jesus, not through the bread. அப்பந்தான். ஆனா அந்த அப்பத்துக்கு மறைமுகமாக இருக்கின்ற
தேவ ஆவியோடு இருக்கின்ற என்னுடைய உறவு நான் அறியும் பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த சுகம் நமக்குள் வெளிப்பட தொடங்கும் என்று நாம் அறிய வேண்டும். அதனால நீங்க அப்பத்தை சாப்பிட்டு 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 என்னடா ஒண்ணும் நடக்க மாட்டேதுன்னு சொல்லக்கூடாது நீங்க. ஏன்னா இது வந்துட்டு சடங்காச்சாரம் கிடையாது. இது உங்களுக்குள்ள வெளிப்படுத்துகின்ற தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக உங்களுக்கு வருகின்ற சுகம். கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், தேவ ஆவியோடு நம்ம அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ ஆவியோடு நம்ம தொடர்பு கொள்கின்றோம். அந்த ஆவியிலே காணப்படுகிற சுகம் நம்மளுடைய சரீரத்துல பாய தொடங்கும். எப்ப பாய தொடங்கும் தெரியுமா? நம்மளுடைய சிந்தையில, நம்முடைய மனதுல இந்த வார்த்தைகளை அனைத்தும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஆவிக்குரிய சுகம் நம்முடைய ஆத்துமாவில ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்துமா நம்முடைய சிந்தை அதை விசுவாசித்து அது நம்முடைய சரீரத்துல பாய அது நிரம்ப தொடங்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சோ நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். You have to make a decision. This is God's word. I believe in this word. I receive in this word. Therefore, I will receive my healing. இது தேவனுடைய வசனம். இது கர்த்தருடைய மெய்யான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது, நான் அதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சுகம் வரும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சடங்காச்சாரம் கிடையாது. இது ஒரு பழக்கம் இல்லை, இது ஒரு வழக்கம் கிடையாது. இது ஒரு உறவு. உங்களை நான் ஒரு உறவுக்குள் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். I want to take you to a relationship journey with God. சரியா? அது ஒண்ணு. அதனால பிரியமானவர்களே, சுகம் என்பது நமக்குள்ளா இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் அவன் பெற்றுக்கொண்ட சுகத்தை நம்முடைய சரீரத்திலே நாம் வெளிப்படுத்த போகின்றோம். சரியா? எல்லாத்துக்கும் மேலாக கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். We are seeking the healer. Then the healing will manifest. சுகப்படுத்துபவரை நாம் அறிகிறோம். அது நிமித்தம் நமக்கு சுகம் வரும். மறுபடியும் சொல்றேன். What we are trying to do here is we are seeking God through Jesus the healer. When we seek the healer, the healing will follow. சுகப்படுத்துபவரை நாம் அறியும் பொழுது சுகம் நமக்கு தானாகவே வரும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நோக்கி பாருங்க, வசனத்தை பாருங்க, சத்தியத்தை கேளுங்க, சுகம் உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். சரியா? அதனால இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்களுடைய இருதயத்துல அறிக்கை செய்து கொண்டே இருங்க. Just continue, confess in your heart, I believe this is the word of God. I'll receive, I will understand. உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தேவ ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கின்றார். உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் இந்த சத்தியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். I believe the Spirit of God who is in you is also in me. He will reveal to you the truth regarding this Holy Communion. சரியா? நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உறவின் பயணத்துக்கு நாம் தொடர்ந்து போவோம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனம் 24 25 இந்த புத்தகத்தை எழுதினவர் பவுல், அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து மக்களுக்கு, கொரிந்து சபையாருக்கு எழுதுகிற இந்த திருவிருந்து குறித்து வசனமாய் காணப்படுகிறது. முக்கியமாக நான் இந்த அப்பத்தை குறித்து உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறேன். I want to specifically share about the partaking of the bread through this verse.
கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். எதை வாங்கி புசியுங்க? அப்பத்தை. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காக தனிப்பட்ட விதத்துல யோசிக்கணும். உங்களுக்காக, எனக்காக பிற்கப்பட்ட சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி. Take note. Jesus is telling, take, give thanks, break and say, take, eat. This is my body which is broken for you. You, தனிப்பட்ட நபர்கள், இண்டிவிஜுவல், உங்களுக்காக, broken for you. This do in remembrance of me. Do in remembrance of me. சரியா? முக்கியமான வார்த்தை do in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவை நம்ம நினைவு கூறும் பொழுது அநேக காரியங்களை நினைவு கூறலாம். இயேசுவை குறித்து அநேக காரியங்களை நினைவு கூறலாம். We can remember many things about Jesus. But in this portion, we are supposed to remember Jesus and his body. இயேசுவும் அவருடைய சரீரத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இயேசுவை குறித்து நினைவு கூறும் பொழுது நமக்கு அநேக காரியங்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக வரலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றால் என்னுடைய சரீரத்தை நினைவு கூறுங்கள். என்னுடைய சரீரத்தை நினைவு கூறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கொரிந்து மக்களுக்கு இவ்விதமாக சபையாருக்கு சொல்கிறார். என்னுடைய சரீரத்தை நினைவு கூறுங்கள். Remember me. It means remember me, remember my body. Remember my body. ஏன்னா my body is broken for you. என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. நான் பிரியமானவர்களே, அந்த அப்பத்தை எடுத்து அந்த அப்பத்தை அவர்கள் பித்துனா அந்த அப்பத்தை பிரிச்சு ஒட்டச்சி சிறு சின்ன வடிவத்துல பிச்சு கொடுக்கும் பொழுது நம் இயேசுவருடைய சரீரத்தை நம்ம மறக்க முடியாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So take note, do this in remembrance of me. அப்பத்தை எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம நினைவு கூற வேண்டும். சரி, நம்ம எதை நினைவு கூற போகின்றோம்? கடந்த வாரத்துல ரத்தத்தை நினைவு கூறும் பொழுது ரத்தத்தின் சம்பந்தப்பட்ட வசனங்களை நாம் பார்த்து இதை தான் நினைவு கூற வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். Last week we learned about the blood. We looked the blood in the verses to see the significance of blood for us to remember. அதே போல இன்றைக்கு இந்த அப்பத்தை எடுத்துட்டு நம்ம என்ன நினைவு கூற வேண்டும் என்று நாம் பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, திருவிருந்துல 2 பகுதி உண்டு. ஒண்ணு அந்த திராட்சை ரசம் என்கிற ரத்தம், அது கடந்த வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு அப்பத்தை பார்க்க போகிறோம். அப்பம் என்றால் கிறிஸ்துவின் சரீரம். அந்த அப்பம் வந்துட்டு கிறிஸ்துவின் சரீரம். இயேசுவே சொல்கிறார், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. This is my body. ஜீசஸ் உடைய டெஸ்டிமனி, this is my body. சரியா? லூக்கா 22:19 நம்ம 2 வாரம் முன்ன பார்த்தோம். என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்ன செய்யணும்? அந்த அப்பத்தை எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம அப்பத்தை அந்த சரீரத்தை, இயேசுவின் சரீரத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். யோவான் 6:54 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து
சீஷர்களிடத்துல சொல்லுகிற காரியம். Jesus Christ was sharing this with disciples. இந்த அப்பத்தை சாப்பிடும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. When we partake this flesh, when we eat the flesh, the bread, we have eternal life. கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், eternal life அல்லது நித்திய ஜீவன் என்றால் தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு, இயேசுவை விசுவாசிப்பது, இதெல்லாம் நித்திய ஜீவன். அப்படி என்றால் இயேசு எனக்குள் இருக்கின்றார், இயேசு என்னில் வாழ்கின்றார், இயேசு எனது ஜீவனாக இருக்கின்றார் என்று அந்த சிந்தை, அந்த மனதுடையவர்களாக இருக்கும்படியாக வசனத்தில் நாம் பார்த்தோம். So we partake the flesh, we admit, we believe we are having eternal life. Eternal life வந்துட்டு பிரியமானவர்களே, கிரேக்கு மொழியில ஜோயே லைஃப் சொல்லுவாங்க. ஜோயினா ZOE. ஜோயே லைஃப்னா தேவனுடைய ஜீவன். இந்த இட்டர்னல் லைஃப் அர்த்தம் என்னன்னா, ஜோயே லைஃப்னா தேவனுடைய ஜீவன், காட்ஸ் லைஃப். அப்பத்தை எடுக்கும் பொழுது எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கு, எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் அடங்கியிருக்கு என்று நாம் நினைவு கூற வேண்டும், நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கு. நமக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கும் பொழுது எப்படி நம்மளுடைய ஜீவன்ல குறை காண முடியும்? குறை காணக்கூடாது, குறை காணப்படக்கூடாது. When we believe that God's life is in us, we are supposed not to have any form of illness, any form of disease, because God's life is in us. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம ஒருபோதும் மறுதலிக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய பிரியமானவர்களே, நமக்குள்ள தேவனுடைய ஜீவன் உண்டாயிற்று. நம்மளுடைய ஜீவன் அவருடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டு தேவனுடைய ஜீவன் நமக்குள் காணப்படுகிறது. இத நம்ம உணர முடியாது. இட்ஸ் நாட் இமோஷனல். உணர முடியாது. இது வந்துட்டு உணர்ச்சி இல்லை, இது தேவனுடைய வார்த்தையில காணப்படுகிற சத்தியம். This is the truth in the word of God. It's not emotion. இது உணர்ச்சி இல்லை, சரியா? அன்னைக்கு நேரத்துல நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது சில பேர் தலையாட்டுவாங்க, அப்படியே மாறலாம் செய்வாங்க. அப்புறம் நினைக்கிறோம் அவங்களுக்குள்ள தேவாவி இறங்கி வந்துட்டார் நினைக்கிறோம். நம்ம அந்த மாதிரி கிடையாது. எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள நித்தியத்துக்கும் நிரந்தரமாக இருக்கின்றது. நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் அவருடைய பேர் என்ன பேரு? இம்மானுவேலின் தேவன், தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று அந்த வார்த்தை நமக்குள் காணப்படுகிறது. இம்மானுவேல், காட் வித் அஸ். இந்த வார்த்தையை என்றைக்கும் மறக்கக்கூடாது. கடைசியாக யோவான் 6:56 இயேசு சொல்கிற வார்த்தை, மாம்சத்தை புசித்து என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். When we eat the flesh, eat the bread, we are remembering that we are dwelling in him and he is dwelling in me. இந்த அப்பத்தை எடுக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றேன், நிலைத்திருக்கின்றேன், கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருக்கின்றார். நிலைத்திருப்பது பிரியமானவர்களே ஒரு பெரிய வார்த்தை. Dwelling, the meaning is enormous. Dwelling என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நமக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அர்த்தம், சரியா? வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு கடந்து வரும் பொழுது மோசேயானவர் தேவனுக்கு கூடாரத்தை கட்டினார். Moses built a tabernacle, கூடாரம். எதற்காக? Because God told Moses, I want to come and dwell among you. நான் உங்களோடு தங்க வேண்டும், உங்களோட வாசம் பண்ண வேண்டும்னு சொன்னார் ஆண்டவர், சரியா? சோ மோசஸுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா
பரலோகத்துல காணப்படுகிற ஒரு வரைபடம், ஒரு பிளான். இப்படித்தான் நீ கட்டணும்னு ஆண்டவர் மோசைக்கு காமிச்சாரு. மோசை என்ன எடுத்துமா, வனாந்தரத்துல பரலோகத்துல காணப்படுகிற கூடாரத்தை போல, ஆலயத்தை போல அந்த அமைப்புல பூலோகத்துல கட்டினாரு, அந்த வனாந்தரத்துல கட்டினாரு. சரியா? டேபர்நேக்கல். டேபர்நேக்கல்னா பிரியமானவர்களே, அதனுடைய வார்த்தையின் அர்த்தம் கிரேக்கு மன்னிக்கவும் எபிரேர் மொழியில டேபர்நேக்கல் இந்த அர்த்தம் என்னன்னா வாசம் பண்ணுவது, டுவெல்லிங், தங்குவது. சரியா? சோ பழைய ஏற்பாட்டுல யாத்திராகம் புத்தகத்துல ஆண்டவர் கூடாரத்துல தங்கி வாசம் பண்ணினாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆண்டவர் இயேசு இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கூடாரத்துல இல்ல, தேவாலயத்துல இல்ல, நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சோ அப்பத்தை எடுக்கும் பொழுது, சரீரத்தை சாப்பிடும் பொழுது எனக்குள்ள இயேசு வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவர் எனக்குள் நிலைத்திருக்கிறார் என்று அந்த உறுதியான மனம் நம்மளுக்குள்ள வெளிப்பட தொடங்கும். When you partake the flesh, the bread, we believe I'm dwelling in him, he is dwelling in me. Dwelling என்ன தெரியுமா பிரியமானவர்களே, சும்மா உலகு தங்கிட்டு தூங்குறது இல்ல. No. Dwelling means there is interaction, there is a connection, there is a communion. அப்ப ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நம்ம உறவாடி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். அதான் உறவு. உங்ககிட்ட சொன்னதானே இந்த பாடம் வந்துட்டு உங்களை ஒரு உறவுக்குள் கொண்டு போகிறேன். I want to take you to a relationship journey and telling you by partaking this flesh, we are telling God, you are dwelling in me and I am dwelling in you. இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவரே இயேசுவே எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற சிந்தை இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருபவன் யார்? Who can come against us? Who can accuse us? God is in us. Who can be against us? Sickness, disease should not. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு எதிராக நிற்பவரும் யாரும் கிடையாது. அது நோயா இருக்கலாம், சீக்கா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். நமக்கு எதிராக நிற்க முடியாது. ஏனென்றால் அந்த அப்பத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும்? தேவன் எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நான் அவருக்குள் நிலைத்து நிற்கின்றேன். சரியா? டேக் நோட் ஆஃப் த வேர்ட். தமிழ்ல பாருங்க, நான் அவருக்குள் இருக்கிறேன் இல்ல, நிலைத்திருக்கிறேன். நிலைத்திருப்பதுன்னா I'm continuously staying in him. நான் தொடர்ந்து அவருக்குள்ள இருக்கிறதா அர்த்தம். அதே போல அவரும் எனக்குள்ள தொடர்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு என் கூட இல்ல, நாளைக்கு இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட இருக்கிறாரு. அப்படி கிடையாது. 24 மணி நேரம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் கண் இமை சிமிட்டும் அளவிலும் அவர் நம்ம விட்டு விலகி போகாத தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதான் அர்த்தம். நாம் அவருக்குள் நிலைத்து நிற்கின்றோம், அவர் நமக்குள் நிலைத்து இருக்கின்றார். கேள்வி, ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். வார்த்தையில பார்க்கிறோம். Question number 2, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோமா? Are we dwelling in him? He is dwelling in us. Confirm. அவர் வார்த்தை சொல்லுது. நம்ம தான் பிரியமானவர்களே சில வேளையில அவருக்குள்ள நிலைத்திருக்காமல் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்கிற சிந்தை, என்ற மனம், என்ற ஞானம் நமக்கு சற்று குறைவாய் காணப்படுகிறது. அதனாலதான் வாரத்துல ஒரு நாள் அவர் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, especially on Sundays, we feel is so near to us. அப்புறம் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே அவரு கூட, அதனாலதான் ப்ரே பண்றாங்க, ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆராதனைக்காக நன்றி, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போக போறோம், என் கூட வாங்கன்னு சொல்றோம்.
ஏன் கூட வாங்கன்னு சொல்றோம்னா, நம்ம நினைக்கிறோம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா அவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள் நிலைத்து நிற்கின்றேன். ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாள் நான் வேலைக்கு போக போறேன், என் கூட வாங்கன்னு சொல்றோம். ஆண்டவரே என் வீட்டுக்கு குடும்பத்துல வாங்கன்னு சொல்றோம். அவரு சொல்றாரு உங்ககிட்ட, நான் உங்களுக்குள் நிலைத்து இருக்கின்றேன். I'm dwelling in you. So do not invite me. Enjoy me in you. நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். அது இருக்குதை நீங்க வந்துட்டு ஆராதிக்க வேண்டும். என்னை கூப்பிடாதீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கிறேன். எங்க போற ஆண்டவரே என் கூட வாங்க, என் கூட வாங்கன்னு சொல்லாதீங்க. நான் கூட தான் இருக்கிறேன், உங்களுக்குள் நிலைத்து நிற்கிறேன். உங்களுக்குள் இருக்கின்ற என்ற சிந்தை, அந்த மனம் உங்களுக்கு வெளிப்படும் பொழுது என்னை நீங்க ஆராதிக்க முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையால் காணப்படுகிறது. So stop praying, God come with me, God be with me. ஆண்டவரே என் கூட இருங்க, என் கூட வாங்கன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்றாரு? சத்தியம் சொல்லுது, இம்மானுவேலின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இருக்கிறவரை நாம் ஆராதிப்போம், இருக்கிறவரை நாம் உயர்த்திடுவோம். எங்க இருக்கிற? நமக்குள்ள இருக்கிற இந்த சிந்தை நமக்குள் இருக்கும்போது பிரியமானவர்களே, அதுதான் இயேசு சொல்றாரு, என்னை நினைவு கூறுங்கள். So when you partake the bread, the flesh, you're confessing, Jesus, I'm dwelling in you, you're dwelling in me, thank you. Nothing will come against me, nothing will overtake me, nothing will overcome me, nothing will conquer me. அந்த சத்திய விசுவாசமான வார்த்தைகள் நமக்குள்ள தானாகவே புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். எப்பொழுது இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இந்த வசனத்தை கவனிங்க, 1 கொரிந்தியர் 11:29. இந்த வசனம் வந்துட்டு அநேகருக்கு வந்துட்டு ஒரு ஆக்கினை தீர்ப்பான வசனமாக காணப்படுகிறது. For many people this verse brings condemnation, brings judgment over them. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அப்படியே பயமா இருக்கும். ஐயோ திருவிருந்த எடுத்தேன்னா எதுவும் ஆயிரும், எனக்கு எதுவும் நடந்துரும். அந்த பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 11:29. என்னதினாலெனில் அமாத்திரமாய் போஜன பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பண்ணுகிறான். For he that eateth and drinketh unworthily eateth and drinketh damnation or judgment to himself, not discerning the Lord's body. அந்த கடைசி பகுதியை பாருங்க, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று. அந்த அப்பத்தை சாப்பிடும் பொழுது இந்த அப்பத்தை எதற்காக சாப்பிடுறோம், இந்த அப்பத்தை எதற்காக புசிக்கிறோம், அந்த அறிவு நமக்கு இல்லாம இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்துட்டு அபாத்திரமாய் போஜன பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், அப்பத்தை எதுக்காக சாப்பிடுறோம், அந்த அறிவு இல்லாததுனால தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஓகே, நல்லா கவனிங்க. அந்த அப்பத்தை எடுத்துட்டு, இந்த அப்ப நான் எதுக்காக சாப்பிடுறேன், இந்த அப்பத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த அப்பத்தினுடைய சத்திய வசனங்கள் என்ன, இந்த அப்பத்தினுடைய மகத்துவம் என்ன, இந்த அப்பத்தினுடைய வல்லமை என்ன, அதெல்லாம் தெரியாம சும்மா சடங்காச்சாரமா பழக்கம் போல எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கும் பொழுது என்ன நடைபெறுது என்றால் பிரியமானவர்களே, when you partake this flesh, this bread, without discerning for what purpose I'm eating this bread, what is the verses, the biblical verse about the bread, what is the significance of the bread, எதுவும் தெரியாம இருந்தா, ஒன்றும் தெரியாம தான் என்னத்துக்கு நடக்கும் கவனிங்க.
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமல் இருந்தால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். He brings damnation to himself. கவனிங்க, அநேகர் சொல்வாங்க, நீங்க அப்பத்தை நீங்க ராங்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும், ஜட்ஜ்மெண்ட் வரும், ஆண்டவரை நியாய தீர்க்க போறாருன்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வசனம் சொல்லுது, கவனிங்க, ரோமர் 8:1, Romans chapter 8 verse 1, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Therefore now no condemnation to them which are in Christ Jesus. அப்படின்னா நீங்க அப்பத்தை எடுக்கும் பொழுது அந்த ஆக்கினை தீர்ப்பு இயேசுவால் வருகிற ஆக்கினை தீர்ப்பு அல்ல. God does not judge you when you do not understand the purpose of the bread. God will not condemn you. Jesus will not condemn you. ரோமர் 8:1. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் அப்பத்தை எடுக்கிறோம். சோ அப்பத்தை வந்துட்டு எதற்காக அறியாமல் எடுக்கும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். பிறகு சொல்றேன், we will have judgment, damnation, but that judgment and damnation is not from God, not from Jesus. Why? Romans chapter 8 verse 1, there is no condemnation to them which are in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சரி, அப்படின்னா எந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரும்? எந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரும் என்று பார்க்க போகின்றோம். இதனால இந்த அப்பத்தை எதற்காக சாப்பிடுறோன்னு தெரியாம, அதனுடைய சத்தியத்தை புரியாம, அதனுடைய அர்த்தத்தை அறியாம, அதனுடைய மகத்துவத்தை தெரியாம, அதனுடைய வெளிப்பாடு இல்லாம, when we partake without the revelation, without the understanding, without the spiritual significance of the bread, of the body, what will happen? இதான் நடக்கும். என்ன நடக்கும்? கவனிங்க, என்னதினாலெனில் அபாத்திரமாய் போஜன பண்ணுகிறவன், அபாத்திரமாய் போஜன பண்ணுகிறவன், அபாத்திரமாய், கவனிங்க, அபாத்திரமாய், unworthily. It talks about the manner. It's talk about the way, not the person. அபாத்திரமாய், அபாத்திரராய் அல்ல. அபாத்திரராய்னா நபரை குறிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அபாத்திரமாய், அபாத்திரமாய்னா செய்கையை குறிக்கிறது. We bring judgment or damnation upon ourselves because of the manner, not because of the person. கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், அபாத்திரமாய் போஜன பண்ணுகிறவன், அபாத்திரமாய்னா அது எதுக்காக செய்யறோம், அந்த அப்பத்தை எதற்காக எடுக்கிறோம், இதெல்லாம் தெரியாம போஜனை பண்ணும் பொழுது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். சரி, என்ன ஆக்கினை தீர்ப்பு? பவுலானவர் அடுத்த வசனத்துல மிகவும் தெளிவாக சொல்கிறார். For this cause, இது நிமித்தம். எது நிமித்தம்? அந்த அப்பத்தை நீ எதுக்காக சாப்பிடுறன்னு நீ அறியாம, தெரியாம, புரியாம, சடங்காச்சாரமாக சேர்ந்ததுனாலதான் இது உனக்கு நடக்குது. என்ன நடக்குது? உங்களில் some of you, அநேகர் பலவீனமும் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். Because we do not know the reason, we do not discern the body of Christ, for this is the cause some of you are weak, sick, and many sleep. கொஞ்சம் யோசிங்க, இந்த பகுதி வந்துட்டு கொரிந்து சபையாருக்கு எழுதப்பட்ட பகுதி.
This portion was written to the church of Corinth, to the believers, to the believers. அன்பிலீவர் அல்ல, விசுவாசிகளுக்கு. அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த திருவிருந்துல கலந்து கொள்ளும் பொழுது அந்த அப்பத்தோடைய காரணத்தை, அப்பத்தினுடைய அர்த்தத்தை இன்னதென்று அறியாமல் எடுத்ததினாலதான் உங்களுக்குள்ள சில பேர் பலவீனராகவும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்துல பாருங்க, பைபிள்ல, முழு பைபிள்ல இந்த இடத்துலதான் இப்படி எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? For this cause அப்படின்னா விசுவாசிகள் பலவீனமாக இருக்கிற காரணம், வியாதியா இருக்கிற காரணம், நித்திரையா இருக்கிற காரணம், இந்த காரணத்தினாலதான் நீங்களாம் அப்படி இருக்கீங்கன்னு பவுல் இங்க நமக்கு சொல்கிறார். For this cause, என்ன காசு? அப்ப என்ன என்று நீங்க அறியாம சாப்பிடுறதுனாலதான் நீங்களாம் பலவீனமா இருக்கிறீங்க, நீங்க சீக்கா இருக்கீங்க, உங்களில் சில பேர் நித்திரையா இருக்கிறாங்க. நித்திரைனா நீங்க உங்க மத்தியில சில பேர் மறுத்தீர்கள் என்று. சரியா? அந்த மாதிரி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. That is the reason. This only reason for this cause. விசுவாசிகளுக்கு, இயேசுவை நம்பி விசுவாசி ஜீவிப்பவர்களுக்கு, கொரிந்து மக்களுக்கு. இது ஒரு ஆச்சரியமான காரியம் தருமா? It's surprising. You know why? கொரிந்து சபையில தான் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. We see 1 Corinthians chapter 12, the gift of the Spirit was shared to the people of Corinth. அப்படின்னா அவங்களாம் ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேறினவர்கள், ஆவிக்கிற வாழ்க்கையில அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவின் வரங்களிலே செயல்பட்டு வருகிறவர்கள். இவர்களுக்கு இந்த காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. So take note. We can be filled by the Spirit. We can talk in tongues. We can be Christians for 20 years, 30 years, 50 years, 40 years இருக்கலாம். ஆனா இந்த காரியத்தை நாம் அறியாமல் இருக்கக்கூடும். அதுக்கு ஆதாரமாக கொரிந்து சபையில சொல்றது புரியுதா? சோ நாமும் பல வருடங்களாக கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனா இந்த காரியத்தை அறியாமல் இருக்கலாம். அதுதான் நடந்திருக்கு அந்த கொரிந்து சபையில. Because people are getting sick, people are dying, people are getting weak. So Paul speaks here, உங்களுக்கு தான் அப்பம் கொடுத்தாச்சே, அப்பத்தை சாப்பிட்டு நீங்க சுகமால இருக்கணும். நீங்க அப்பத்தை எதற்காக சாப்பிடுறீங்கன்னு சாப்பிடாம இருந்ததுனாலதான் இப்படி இருக்கிறீங்கன்னு பவுல் இங்க தெளிவாக கொரிந்து மக்களுக்கு சொல்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படின்றால் இந்த அப்பத்தினுடைய ரகசியம் என்ன? What is the secret behind the bread or the flesh of Jesus? இதான் நமக்கு இன்றைக்கு கடைசி ஸ்லைட். இதோட நிறுத்த போகிறேன் நானு. அதுக்கு பிறகு நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண போறோம். இந்த வசனத்தை நன்றாக கவனிங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏசாயா புத்தகத்துல 53:5 இந்த வசனத்தை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். Every believer knows this verse. Every believer. அதே வசனத்தை மத்தேயு 8:17 எழுதப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை 1 பேதுரு 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. So 3 வசனத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I show you 3 verses, the same thing or the same subject. 3 வசனம் வைக்கிறேன். ஏசாயா எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. மத்தேயு புதிய ஏற்பாட்டு கிரேக்கு மொழியில் எழுதப்பட்டது. 1 பேதுரு புதிய ஏற்பாட்டு கிரேக்கு மொழியில் எழுதப்பட்டது. சரியா? எபிரேய மொழியில் எழுதப்பட்டாலும் கிரேக்கு மொழியில் எழுதப்பட்டாலும் சத்தியம் சத்தியம்தான், சரீரம் சரீரம்தான், சுகம் சுகம்தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா?
வசனத்தை ஒன்றொன்றாக நாம் பார்க்க போகிறோம். எதற்காக அதை பார்க்கின்றோம்? ஏன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு சுகம் வந்துவிடும், அல்லது நாம் சுகத்திலே வாழ்வது. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதல்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் ரெண்டு இருக்கு. டிரான்ஸ்கிரஷன், இனிக்விட்டிஸ். பொதுவா சொல்லப்போனா பாவம்னு சொல்லலாம். நம்ம அதுக்கு தனித்தனி அர்த்தம் இருக்கு. ஆனா நேரம் உங்களுக்கு சொல்லி அதெல்லாம் பேசுறதுக்கு. ஜெனரலி சின். ஓகே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை, நமக்கு சமாதானம். டேக் நோட். He was wounded for our transgression, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him. கவனிங்க நல்லா கவனிங்க. இங்க பீஸ் சொல்றது வந்துட்டு நமக்கு சமாதானம் வரதுக்காக அல்ல. டேக் நோட். ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு நாம் அனைவரும் தகுதி உள்ளவர்கள். We are supposed to die because of God's wrath upon us. But through the crucifixion, Jesus reconciled God and man. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் சமாதானம் இருக்கு. ஏன் தெரியுமா? சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. He want to become the sacrifice to create peace between God and man, between heaven and earth. அதனாலதான் நமக்கும் ஆண்டவருக்கும் சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதான் அர்த்தங்க. ஏன்னா நம்மளுடைய பாவத்தினால, அக்கிரமத்தின் மீதனால நாம் மரிக்க வேண்டும். ஆனாலும் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் மரண பாடுகளில் இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். ரிடெம்ஷன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்பு எங்க இருக்கும்? தழும்பு சரீரத்துல இருக்கும். Where was the stripes? Stripes was on the body of Jesus. அப்பத்தை எடுக்கும் பொழுது அந்த அப்ப வந்துட்டு அப்பத்துல தழும்பு இருக்கு, அந்த சரீரத்துல தழும்பு இருக்கு. அந்த தழும்பை நம்ம நினைவு கூற வேண்டும். எதற்காக? என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக அவர் மேல் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதை நினைவு கூற வேண்டும். எதற்காக? அந்த சரீரத்தின் தழும்புகளாலே நான் குணமாகிவிட்டேன். அதான் அப்போ, அதான் சரீரம். தொடர்ந்து மத்தேயு 8:17, மேத்யூ 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. That it might be fulfilled which was spoken by Isaiah the prophet, saying, himself took our infirmities and bare our sickness. மத்திய புத்தகத்துல பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அவர் நம்மளுடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் நமக்காக சுமந்தார். He took. share இல்ல, he took நான் அப்படி எடுத்துட்டார். நம்முடைய பலவீனத்துல அவர் ஷேர் பண்ணல, பலவீனத்தை எடுத்துட்டார், நோய்களை எடுத்துட்டார், எடுத்து சரீரத்துல சுமத்திட்டார். யார் சுமத்தினா? ஆண்டவர். ஆண்டவர் கிறிஸ்துவின் மேல அந்த நம்மளுடைய நோய்களையும் நம்மளுடைய பலவீனத்தையும் கிறிஸ்து மேல் சுமத்தினதினாலதான் கிறிஸ்து சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கிறிஸ்து கதறி அழுதினார். ஏன்னா சுமக்கப்பட்ட பாரம் அவரால் தாங்க முடியாத பாரம். Jesus couldn't take the burden of sin, of sickness, of diseases. அதனால கேட்ட, my God, why you forsake me? Because God
saw the sickness, the sin, the disease on Jesus, and God is so pure. ஆண்டவர் பரிசுத்தமானவர், அதை பார்க்க முடியாது. அதனால அவருடைய முகத்தை திருப்பிட்டாரு. இயேசு கிறிஸ்துவை பார்க்காம திருப்பிட்டாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கதறி அழுவினார். என் தேவனை, என் தேவன் ஏன் என்னை இதற்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். எங்க நொறுக்கப்பட்டாரு? சரீரத்தை மாத்திரமல்ல, அவருடைய ஆவியிலே நொறுக்கப்பட்டார், அவருடைய ஆத்துமாவிலே நொறுக்கப்பட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பொழுது கெத்செமனி தோட்டத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக பண்ணும். If your will, please remove this cup of suffering, but let it be according to your will. Jesus pray. ஏன்னா he couldn't take the cup of suffering as a man, couldn't take it. அதனாலதான் கெத்செமனி தோட்டத்துல Jesus pray. Why? Because he's about to carry the sins, the sickness, the disease of the world upon him. அந்த சரீரத்தை தான் நம்ம இப்பொழுது அப்பமாக உட்கொள்ள போகின்றோம். இந்த 2 வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 1 பேதுரு 2:24. 1 Peter 2:24. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். இது இன்னும் தெளிவா இருக்கு. இந்த வசனத்துல இன்னும் வெளிச்சமா இருக்கு. என்ன வெளிச்சமா இருக்கு? நம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா by whose stripes ye were healed. இது வந்து past tense. past tense கடந்த காலம். தழும்புகளால் குணமானீர்கள். ஏசியா வந்துட்டு வரப்போகின்ற சிலுவையின் சம்பவத்தின் தரிசனத்தை பார்த்து எழுதுகிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பேதுரு இயேசுவை சிலுவையில பார்த்த பிறகு அப்போஸ்தலர் புத்தகத்துல ஊழியம் செய்ய பிறகு அந்த இயேசுவின் நாமத்துல ஜனங்களுக்கு சுகத்தெல்லாம் பார்த்த பிறகு அவர் எழுதுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலர் புத்தகத்துல அவர் செய்கிற ஊழியத்துல அநேகர் சுகம் அடைந்தார்கள். ஏனென்றால் அவருடைய கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் மரணத்தை, அவருடைய சரீரத்தின் காணப்படுகிற அலங்கோலத்தை பார்த்து, அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டு நொறுக்கப்பட்ட சரீரத்தை பார்த்து சுகத்தை அவர் பார்த்தார். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக சாபமானார். இதற்காக சாபமானார் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். For the wages of sin is death. Romans 6:23. பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சாபம் வந்துவிடும். பழைய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமக்கும் பொழுது, இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது, அவர் அந்த நியாய பிரமாணத்தின் கொடூரமான அந்த பாவத்தின் வருகின்ற சாபத்தை சுமந்ததினால இனி நீங்களும் நானும் அந்த சாபத்தை சுமக்க தேவையில்லை. We do not have to bear the curse
of the sin because Jesus had bore the curse on the cross. So do not tell. சொல்லாதீங்க இது என்ன சாபமோ, இந்த குடும்பத்துக்கு என்ன சாபமோ இப்படி சீக்கா இருக்கிறாங்க, எனக்கு என்ன சாபமோ இப்படி சீக்கா இருக்கிறேன், அந்த வார்த்தையே பேசாதீங்க. Jesus took the curse for you on the cross. So do not say this is from my family curse, அந்த curse, இந்த சாபம், அந்த வார்த்தையே பேசாதீங்க. அந்த கெட்ட வார்த்தை. That is the dirty word. That is not the right word to say. Confess this is the curse. Curse என்கிற வார்த்தை விசுவாசிகள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துக்கான சாபத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் செய்கிற பாவத்தினாலதான் அவர்களுக்கு நோய் வந்தது. என்னாகம புத்தகத்துல பார்க்கிறோம். மன்னிக்கும், book of Deuteronomy chapter 28, blessings and curses. So the sickness was part of the curses for not obeying the law. ஆனால் நம்மெல்லாம் கீழ்ப்படியில, ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அதனால வாயை திறந்து தயவு செய்து சொல்லாதீங்க, if you are weak and sick, do not tell என்ன சாபமோ, எந்த கேடு, என்ன யார் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பேசாதீங்க. நிறுத்துங்க. இந்த நாளோட அந்த வார்த்தைகள் நிறுத்து, பேசாதீர்கள். அப்படி பேசுனீங்களா இந்த வசனத்துல காணப்படுகின்ற அதனுடைய உண்மையை நம்ம மறுதளிக்கிறோம். So when you deny the truth in the word, it will not work for you. சத்தியத்துல இருக்கிற உண்மைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டா அந்த சத்தியத்துல காணப்படுகிற உண்மைகள் நம் வாழ்க்கையில வெளிப்படாமல் போய்விடும். சரியா? இன்னும் அநேக காரியம் சொல்ல பார்க்கிறேன், இதோட நிப்பாட்டிடுறேன். ஸோ ஸ்லைட் 8. அடுத்த வாரம் இந்த நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரியா? அதனால அடுத்த வாரமும் இந்த பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போகின்றோம். இன்னும் ஆழமாக